श्रीरुक्मणि उवाच श्रुत्वा गुणान् भुवनसुन्दर शृण्वतां ते निर्दिश्य कर्णविवरे हरदोऽङ्गदावम् रूपं दृशां दृश्यमताम् अखिलार्थलाभं वै अच्युता विशति चित्तम् அபத்திரமம் மே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை திரு அபேச்சகார் சாமி சீடர்கள். பிராமணரால் படிக்கப்பட்ட கடிதத்தில் ஸ்ரீ ருக்மணி தேவி கூறினார், ஓ புவனசுந்தரா கிருஷ்ணா, கேட்பவர்களின் காதுகளின் வழியில் புகுந்து அவர்களுடைய உடலின் தாபத்தை போக்குகின்ற உமது குணங்களை பற்றியும் காண்பவர்களின் காணும் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் உமது அழகை பற்றியும் கேட்டு வெட்கமற்று என் மனம் உம்மிடம் செல்கிறது. அரசகுமாரியான ருக்மணி துணிவும் வீரம் உள்ளவளாக இருந்தால் மேலும் கிருஷ்ணரை இழப்பதை காட்டிலும் மரணத்தை தழுவவும் அவள் தயாராக இருந்தாள். இவற்றை கருத்தில் கொண்டு கிருஷ்ணர் வந்து தன்னை கடத்தி செல்ல வேண்டும் என்று மன்றாடும் வகையில் கபடமற்ற விளக்கமான ஒரு கடிதத்தை அவள் எழுதினாள். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூபா வித்யா வயோ ரவின தாமவீர் ஆத்மதுல்யம் தீராபதிம் குலவதீன பிரணீத கன்யா காலே சிங்க நரலோக மனோபிராமம். ஓ முகுந்தா, குலம், குணம், அழகு, அறிவு, இளமை, செல்வம் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றில் உமக்கு இணையானவர் நீங்கள் ஒருவரே ஆகும். மனிதர்களிடையில் சிங்கமே, மனித சமூகத்தின் மனங்களை நீங்கள் மகிழ்விக்கின்றீர்கள். நல்ல குணத்தில் பிறந்தவர்களும் நிதான புத்தியுடையவர்களும் கௌரவமானவர்களும் திருமண வயதை அடைந்தவர்களுமான எந்த பெண்தான் உரிய பருவத்தில் உண்மை கணவராக தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டார்கள். தன்மே பவான் கலுபிருதபதிரங்கஜாயாம் ஆத்மாவிதஸ்ச பவதோ தரவிபோ விதேகி மா வீரபாகம் அபிமர்ஷது சைத்யஹாராத் கோமாயவன் மிருகபதே பலிம் அம்புஜாக்ஷ. எனவே ஓ எனது பிரியமுள்ள பகவானே, உங்களை என் கணவராக தேர்ந்தெடுத்துள்ள நான் என்னையே உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன். சர்வ வல்லமை உடையவரே, தயவு செஞ்சு விரைந்து வந்து என்னையே உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தாமரை கண்ணா, சிங்கத்தின் இரையை நரி கவர்ந்து செல்வது போல் வீரரான நீங்கள் அடைய வேண்டிய என்னை சிசுபாலன் தீண்டிவிடக் கூடாது. பூதேஷ்டதந்த தத்த நியம பிரததேவ விப்ரா உவ அர்ச்சனாதிபீரலம் பகவான் பரேஷः ஆராதிதோ யதி கதாக்ரஜயேத்யபானிம் கிருக்னாது மேன தமகோஷ சுதாதயோ அன்யே. புண்ணிய காரியங்கள், வேள்விகள், தானம், சடங்குகள், விரதங்கள் ஆகியவற்றை செய்தாலும் தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோரை பூஜிப்பதாலும் பரமபுருஷரை போதுமான அளவுக்கு நான் வழிபட்டிருப்பேனே ஆயின் அந்த கதாகிரஜர் வந்து என்னை கரம் பிடிக்கட்டும். தமகோஷின் மகனோ பிறரோ அல்ல. ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு பின்வருமாறு விளக்கம் அளித்திருக்கின்றனர். ஒரு பிறவியில் மட்டும் மேற்கொண்ட முயற்சிகளால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யாராலும் அடைய முடியாது. ஒரு பிறவியில் மட்டுமே மேற்கொண்ட முயற்சிகளால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யாராலும் அடைய இயலாது என்பதை ருக்மிணி உணர்ந்தாள். எனவே கிருஷ்ணரை எப்படியாவது வர செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில் அப்பிறப்பிலும் அதற்கு முந்தைய பிறப்புகளிலும் அவள் செய்திருக்கக்கூடிய புண்ணிய செயல்களை அவள் மிகவும் ஆவலுடன் சுட்டிக்காட்டினாள். ஸ்லோபாவினீத்வம் அஜிதோ அவிஹினே விதர்பான் குப்தக சமேத்ய பிரதனா பதிபிதீதः நிர்மத்ய சைத்ய மகதேந்திர பலம் பிரசங்க மாம் ராட்சசேன விதனோத்கஹ வீரிய கண்காம். ஜெயிக்க முடியாதவரே, யாராலும் வெல்ல முடியாதவரே, நாளைய தினம் என் விவாக சடங்கு துவங்க போகும் சமயத்தில் நீங்கள் உங்கள் சேனாதிபதிகளால் சூழப்பட்டபடி யாருக்கும் தெரியாமல் விதர்ப நாட்டுக்கு வர வேண்டும். பிறகு சிசுபால் மற்றும் ஜராசந்தன் ஆகியோரின் படைபலத்தை நசுக்கி உங்கள் வீரத்தால் என்னை வென்று ராட்சச விதிப்படி என்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணா புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்ற நூலில் சில பிரபுபாதரால் சுட்டிக்காட்டப்பட்டது போல ருக்மணி அரச வம்சத்தில் பிறந்தவள் என்பதால் அரசியல் விவகாரங்களை அவள் நன்கு அறிந்திருந்தாள்.
ஸ்ரீ கிருஷ்ணர் நகருக்குள் தனியாக நகர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ணர் நகருக்குள் தனியாக யாருக்கும் தெரியாமல் நுழைய வேண்டும் என்றும் பிறகு அவருடைய சேனாதிபதிகள் அவரை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் இவ்விதம் அவரால் காரியத்தை நிறைவேற்ற இயலும் என்றும் கிருஷ்ணருக்கு அவள் ஆலோசனை கூறினார். ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் லட்சுமி தேவியை அடையும் பொருட்டு பகவான் பார்க்கடலை கடந்ததோடு நிகழப்போகும் சண்டையை ஒப்பிடுகிறார். நிகழப்போகும் கலவரத்தில் ஆடம்பரமும் பகட்டும் அழகும் மிக்க லட்சுமி தேவியான ருக்மிணி அடையப்படுவாள். அந்த புராந்தர சரி மணிஹத்ய பர்தூன் காமுத்லகே கதமிதி பிரபதாமி உபாயம் பூர்வேர்தியூரஸ்தி மகதி குலதேவ யாத்ரா யஷ்யாம் பகீர் நவபதூர் கிரிஜாமுபேத்யார். நான் அரண்மனையில் அந்த புறத்தில் தங்கியிருப்பேன் என்பதால் உன்னுடைய உறவினர்கள் சிலரையாவது கொல்லாமல் என்னை எப்படி உன்னால் கடத்தி செல்ல முடியும் என்று நீங்கள் வியப்படையக்கூடும். ஆனால் அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. விவாகத்திற்கு முதல் நாள் குலதேவதையை பூஜிப்பதற்காக ஆடம்பரத்துடன் யாத்திரையை போவதுண்டு. அந்த ஊர்வலத்தில் புது மணப்பெண் நகருக்கு வெளியில் உள்ள கௌரியின் ஆலயத்துக்கு போவாள். ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து எந்த ஆட்சேபனையும் வரும் முன்பாக கெட்டிக்காரியான ருக்மிணி முந்திக் கொண்டார். சிசுபாலன், ஜராசந்தன் போன்ற அயோக்கியர்களை அடக்குவதில் கிருஷ்ணருக்கு எவ்வித ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆனால் பெண்களின் பாதுகாப்பிடமான அரண்மனையின் அந்தப்புறத்துக்கு செல்லும் வழியில் ருக்மிணியின் உறவினர்களில் சிலர் கிருஷ்ணரை தடுக்கக்கூடும். ஆகவே அவர்களை காயப்படுத்தவோ அல்லது கொல்லவோ அவர் தயங்கக்கூடும். ருக்மிணியின் உறவினர்களை தாக்காமல் அவளை கடத்தி செல்வதற்கு கௌரி துர்கா ஆலயத்திற்கு சென்று திரும்பும் ஊர்வலம் மிகச்சிறந்த வாய்ப்பை அளிக்கும் என்று கூறுகிறார். யஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்நபனம் மகாந்தோ வாஞ்சந்தி உமாபதின் விவாத்ம தமோ அபகைத்யை யர்கி அம்புஜாக்ஷன லபேய பவத் பிரசாதம் ஜக்யாம் அசூன் பிரதத்தான் சத ஜன்மபி சியாத். ஓ தாமரைக்கண்ணா, சிறந்த ஆத்மாக்களான சிவபெருமானை போன்றவர்கள் கூட உங்கள் தாமரை பாதங்களின் புழுதியில் குளித்து தங்கள் அறியாமையை போக்கிக் கொள்கின்றனர். என்னால் உங்கள் கருணையை பெற முடியவில்லை என்றால் கடும் விரதங்களால் உடலை நலிய செய்து உயிரை விட்டு விடுவேன். பிறகு நூற்றுக்கணக்கான பிறவிகளில் முயன்று பிறந்தாவது உமது கருணையை பெறுவேன். ஸ்ரீ கிருஷ்ணனிடம் திவ்யமான ருக்மிணி கொண்டுள்ள அசாதாரணமான சரணாகதி ஆன்மீக படித்தரத்தில் மட்டுமே சாத்தியமாகக்கூடியதாகும். பௌதிக அன்புடைய இந்நிலையில் உலகில் இல்லை. இந்த நிலையற்ற உலகில் இல்லை. பிராமண உவாச்ச இதி ஏதே குஹ்ய சந்தேஷா யது தேவ மயா 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 குத்யா விம்ருஷ்ய கர்தும் யசாத்ர ரியதாம் தத் அனந்தரம். ராமணர் கூறினார், ஓ யது தேவரே, இவர்களையே என்னால் கொண்டு வரப்பட்ட ரகசிய செய்திகள். இந்த சூழ்நிலையில் இனி எதை செய்ய தகுந்ததோ அதை விரைவில் செய்யுங்கள். பிராமணர் வந்ததும் ருக்மிணியால் ரகசியமாக அவளது அந்தப்புறத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கென்று எழுதப்பட்ட ஒரு ரகசிய கடிதத்தின் முத்திரையை அவர் உடைத்தார். ருக்மிணியால் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பகமான அந்த பிராமணர் உய்ய சந்தேஷா என்ற பிரத்யேகமான வார்த்தையை உபயோகிப்பதன் மூலம் இந்த செய்தியின் ரகசியத்தை யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை என்று ஊர்ஜிதப்படுத்துகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே இதை கேட்டிருக்கிறார். ருக்மிணியின் விவாகம் சமீபத்து விட்டதால் கிருஷ்ணர் உடனே செயல்பட வேண்டியிருக்கும். சக்தி வாய்ந்த யது வம்சத்தின் தலைவர் என்ற முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது முடிவை தீர்மானித்து பிறகு தேவைப்பட்டால் அவரது ஆட்களையும் திரட்டி தயார்படுத்த வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணியின் செய்தி எனும் தலைப்பை கொண்ட 52ஆம் அத்தியாயத்துக்கான தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாவுடைய எளிய தொண்டர்களின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே
स्वयं रूपगदामह्यं ददाति सर्वदातिकम् वन्देहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणरहिता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी प्रीताय कृपाते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः माधुर्योज्जल प्रेमात्य श्रीरूपानुगपतिता श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते नमस्ते गौरवाणी श्रीमूर्ते दीनदारिणे रूपानुगरुद्धांत सिद्धांत दंडहारिणे नमः नमो गौर किशोराय साक्षात् वैराग्यमूर्ते विप्रलंबर सांबोधे पादाम्बुजायते नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौर शक्ति स्वरूपाय रूपानुगवरायते गौराविर्भाव सजन प्रिय वैष्णव स्वरूप श्री जगन्नाथाय ते नमः वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः पंचतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्तार्पितमामि भक्तशक्तिकम् संघर्षणा कारणवशाय गर्भवशाय व्यवसाय शेषशेषकला चित्यान्दरामाख्य शरणमस्तु नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरद्विषे नमः नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां जगन्नाथाय ते नमः जयदां सुरदा भंगो मम मंद मदिर्गति सर्वस्य पदाम्बोजो शिशिराधा मदन मोहनो दिव्य वृंदारण्य कल्पनासमासनस्तो श्रीमद् राधा शील गोविंदेव स्मरण श्रीमान रासरसारंभी वंशी वरदस्नः कर्षमेनो सने नित्यं श्री गोपीनाथास्यस्तुनः हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगद्हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான இன்னைக்கு மிகவும் மங்களகரமான தினம், ருக்மணி துவாதசி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணி தாயாரை திருமணம் செய்து கொண்ட வைபவம், ருக்மணி கல்யாணம். அப்போ ஒரு அழகான லீலை, அழகழகான பாடம் இருக்கு. கிருஷ்ணாவுடைய ஒரு லீலைகளும் மங்களமானதும் அற்புதங்கள் நிறைந்ததும் அதிசயம் நிறைந்ததும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில அழகழகான பாடங்களும் கற்றுக்கொண்டது. அவர் மேல அன்பு, தூய பக்தி, கிருஷ்ண பிரேமத்தையும் தருகிறது. அறியாமை மாயிலிருந்து விடுவிக்கக்கூடியது, பிறப்பு இறப்பென்ற சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது. அற்புதமா. அப்போ ருக்மிணி தாயார் எப்படி கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டார்? கிருஷ்ணா வந்து எல்லா அவதாரத்துக்கும் ஆரிஜின், மூலமா இருக்கு. எல்லா அவதாரத்துக்கும் மூலம் கிருஷ்ணா. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணன் தான் ஸ்வயம் பகவான். அதே போல கிருஷ்ணாவுடைய மற்ற வீரங்கள் ராமர், நரசிங்கர், வராகர்,
இந்த எல்லா அவதாரம் கிருஷ்ணர் எப்படி ஆதாரமா இருக்காரோ அந்த மாதிரி லட்சுமி தேவி துவாரிகள் ராணிகள் இவங்களுக்கெல்லாம் ஆதாரம் வந்து ஸ்ரீமதி ராதரன். கிருஷ்ணா புக்ல புரோபா என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா எழுதியிருக்க. கிருஷ்ணர் மற்றும் ராதாராணியின் வியாபாரங்கள் ஒரே சமயத்தில் நிகழ்ந்தவை. கிருஷ்ணர் பல விஷ்ணு தத்துவங்களா வியாபிக்கிறார். ராதாராணி தனது உள்ளுரை சக்தியால் பல சக்தி தத்துவங்களா பல லட்சுமிகளால் வியாபிக்கிறார். அப்போ எக்ஸ்பான்ஷன், விரிவங்கம். கிருஷ்ணா பிருந்தாவன் கிருஷ்ணா, துவாரகா கிருஷ்ணா. அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி பிருந்தாவனத்துல, துவாரகையில லட்சுமிகள். எப்படி பிருந்தாவன் கிருஷ்ணா துவாரகா கிருஷ்ணன் எக்ஸ்பேண்ட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் பல்வேறு அவதாரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகுறாரு. கிருஷ்ணா விஷ்ணுடைய லீலையிலேயே கிருஷ்ணா பிருந்தாவன் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் அவர் துவாரகா கிருஷ்ணா, வாசுதேவ கிருஷ்ணா, நந்தநந்தன், கோகுலநந்தன், யசோதானந்தன், அது பிருந்தாவன கிருஷ்ணா. அவரு புல்லாங்குழல் எழுதிய திரிபங்கா, ஷாமம் திரிபங்க லலிதம், புல்லாங்குழல் எழுதிய கிருஷ்ணன். துவாரகையில வரும்போது கிருஷ்ணா வந்து வாசுதேவன். அப்ப தேவைப்படும் போது 4 கரம் எடுத்துட்டு சங்கு சக்கர கதாபத்தோட வனமாலி கதை சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷதி என்று பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுடி, கழுத்துல கௌசூர்மணி, மஞ்சள் நிற பீதாம்பராளி. துவாரகா கிருஷ்ணா வந்து ஆப்லட், கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யம். துவாரகையில வந்து கிருஷ்ணா தனது ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துறாரு. பிருந்தாவனத்துல கிருஷ்ணா தன் பாலிய லீலைகளை வெளிப்படுத்து. அப்ப பிருந்தாவனத்துல கிருஷ்ணா கோபிகளோடு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. இப்ப துவாரகையில வாசுதேவ கிருஷ்ணா தனது மனைவியரோடு, லட்சுமி தேவி, 16,108 மனைவிகளும் கிருஷ்ணாவுடைய லட்சுமி தேவி. ஆனந்த சின்மய ரசா, கிருஷ்ணாவுடைய ஆனந்த சின்மய ரசா, அந்தரங்க சக்தியோ. சோ ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி. அவங்க தன்னை விஸ்தாரம் பண்ணும்போது துவாரகையில லட்சுமி தேவியில. இது வந்து சைத்தன்ய சரிதாமத்துல உறுதி செஞ்சிருக்கு புரோபா சொல்ற. எப்படி வந்து கிருஷ்ணா தன்னை பல்வேறு விதமா விஸ்தாரம் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி கிருஷ்ணாவுடைய சேவைக்காக கிருஷ்ணாவுடைய சக்தி தத்துவம், ஸ்ரீமதி ராதாராணி சக்தி தத்துவம், அவங்க தன்னை பல்வேறு விதமா எக்ஸ்பேண்ட் பண்ணி லட்சுமி தேவிகளா, லட்சுமி தேவி பகவானுடைய லீலைகள்ல அசிஸ்ட் பண்றதுக்காக, அன்பு பரிமாற்றம் பண்றதுக்காக, பகவானுடைய இந்த அன்பு ரசம் சக்யா, பராக்கியா அண்ட் சக்யா. சக்யா சக்யா, சக்கியம் வேற, சக்கிய ரசம்ங்கிறது வேற, சக்கிய ரசம்ங்கிறது வேற, பராக்கிய ரசம். பராக்கிய ரசம்னா கோலோ பிருந்தாவனத்துல கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் கிருஷ்ணருக்கு உள்ளது பராக்கிய ரசம் அல்லது மாதுரிய ரசம். மாதிரி ரசம், பராக்கிய ரசம் வந்து கோலோ பிருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கு உள்ளது. நமக்கு தெரிஞ்சதுல தக்காளி ரசம் தான். தக்காளி ரசம், பொண்ணு ரசம், அப்புறம் பைனாப்பிள் ரசம், பருப்பு ரசம். பட் ஆனா ஸ்பிரிச்சுவலி ரசம் மீன் டேஸ்ட். ரசம்னா சுவை. ஒரு ரசத்துல தக்காளி இருக்கு, அது தக்காளி ரசம். பைனாப்பிள் ரசம், அந்த சுவை இருக்குல்ல, பைனாப்பிள் சுவை. அந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய லீலை, கிருஷ்ணாவுடைய சேவை, பக்தி, பக்தியில பல ரசங்கள் இருக்கு, பல ரசம். சோ பராக்கிய ரசம் அல்லது மாதிரி ரசம் கிருஷ்ணா கோல உருந்தாவனத்துல அனுபவிக்கிறார். கோல உருந்தாவனத்துல கிருஷ்ணா பராக்கிய ரசம் அல்லது மாதிரி ரசம். அப்புறம் நண்பர்களோடு அனுபவிக்கிற ரசம், கோபர்களோடு சக்கியம், நட்பு, ஸ்வக்கியா. ஸ்வக்கிய ரசம்ங்கிறது கிருஷ்ணருக்கும் ஒரு மனைவிகளுக்குள்ள அன்பு பரிமாற்றம். பிருந்தாவனத்துல காதலன் காதலி அன்பு பரிமாற்றம், அங்க வேற ரசம் பராக்கி. கணவன் மனைவிக்குள்ள அன்பு ரசம் ஸ்வக்கிய ரசம். அப்போ ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, நக்னஜித், பத்ரா, லக்ஷ்மணா, இந்த மனைவியரோடு கிருஷ்ணா ஸ்வக்கிய ரசத்தை பருகிறார். ரசராஜ், கிருஷ்ணாக்கு இன்னொரு பேர் ரசராஜ். எல்லா விதமான ரசங்களையும் அனுபவிக்கிறவர், எல்லா விதமான ரசங்களின் பிறப்பிடம், எல்லா விதமான ரசத்தையும் உன்னதமான அனுபவிப்பாளர் கிருஷ்ணா ரசராஜ்.
அதனால தீட்சை கொடுக்கும்போது ரசராஜ் தாசன் அப்படின்னு பேர் ரசராஜ். சரி, அப்போ ரொம்ப அழகான ஒரு எபிசோடு ஸ்ரீமத் பாகவதத்துல. ரொம்ப அழகான ஒரு இது. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களையும் கவரக்கூடிய லீலைகள். கிருஷ்ணாவுடைய லீலைகள் பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களையும் கவரக்கூடியது, வசீகரிக்கக்கூடியது. அவங்க தொடர்ந்து இந்த லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அவ்வளவு அற்புதமான பாசம். விதர்பி, வைதர்பி, ருக்மிணிக்கு பேர் வைதர்பி. விதர்ப நாட்டு ராஜா, விதர்ப நாட்டு ராஜா பீஷ்மகாவின் மகள் பீஷ்மகா. பீஷ்மகாவுக்கு 5 பசங்க, ஒரு பொண்ணு. யாரெல்லாம்? ருக்மி, ருக்மரத்னா, ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி. ருக்மி, ருக்மபத்ரா, ருக்மரத்னா, ருக்மபாகு, ருக்மகேசி, ருக்மாலி. ருக்மிணி, ஒரு பொண்ணு ருக்மிணி. இவங்க முதல் பாடம் இந்த லீலையில, ருக்மிணி துவாதசி அன்னைக்கு நம்ம கத்துக்கிற முதல் பாடம் என்னன்னா, ஏன் ருக்மிணிக்கு கிருஷ்ணர் தன் கணவரா வரணுங்கிற, ஏன் ஏன் எப்படி அந்த எண்ணம் வந்தது? எப்படி அந்த எண்ணம் கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும், வாசுதேவன், அந்த வாசுதேவனே தனக்கு கணவரா வரணுங்கிற எண்ணம் ருக்மிணிக்கு எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, ருக்மிணி தேவி தன் குழந்தை பிராயத்திலிருந்தே நாரதரை போன்ற தூய பக்தர்கள் கிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கு. சிரவணம் 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 கிருஷ்ணரை பத்தி கேட்டு 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 கிருஷ்ணரே தனக்கு கணவராகும். எப்படி ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தந்தையான பெரியாழ்வார்த்து கிருஷ்ணா பத்தி கேட்டு கேட்டு அந்த கண்ணனே தனக்கு கணவரா வரும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி ரங்கநாதர் ஆண்டாளுக்கு முடிச்சு. இங்க பாகவதத்துல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசன் நோட் பண்ணிக்க என்னென்ன பாடம். ஃபர்ஸ்ட் லெசன் கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரும். எப்படி இந்த எண்ணம் வந்தது? தொடர்ந்து கிருஷ்ணா பற்றி கேட்டு, நம்ம தொடர்ந்து யாரை பற்றி கேட்கிறோமோ, எதை பத்தி கேட்கிறோமோ, நம்ம அதே ஆயிடும். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? எங்க சொல்றாரு? நீ தொடர்ந்து எதை பத்தி யோசிச்சுக்கோ அதே ஆயிடும். எம்எம்பாவி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலைவரம் தப்தம் ஏ வைதிகம் சதாபம் பாவம். ஒருத்தர் வாழ்நாள்ல என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அவருக்கு உடலோடு போது அதே அடையிறாரு. சிறு வயதிலிருந்து ருக்மிணி பிராட்டியார் கிருஷ்ணரை பற்றி கேட்டே இருந்ததுனால அவர் கிருஷ்ணரே கணவரா வரணும். இதுதான் இந்த உலகத்திலேயே நடக்குது இல்லையா? இந்த உலகத்துல எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு நடிகரை பத்தி கேட்டு கேட்டு அவருடைய ரசிகர் ஆயிடுறாரு. ஒரு தலைவரை பத்தி கேட்டு கேட்டு அவருடைய தொண்டர் ஆயிடுறாரு இல்லையா? புலன்பு விஷயங்களை ஈடுபட்டு புலன்புவாதி ஆயிடுறாரு. இப்படி நம்ம யாருடைய சங்கம் வச்சுக்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் யாரோட சங்கம் வச்சிருக்கேன். அப்போ ருக்மிணி தேவி கிருஷ்ணரை பத்தி கேட்டு 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 நாரதரை போன்ற தூய பக்தர்கள், விதர்ப நாட்டு அரண்மனைக்கு அடிக்கடி சாதுக்கள் வரது நாரதரை போன்ற தூய பக்தர். அவங்க கேட்டு இருந்தனால ருக்மிணிக்கு கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரும். கவனிக்கிறீங்களா? முன்னாடி இன்னும் கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும். இது ஓகே, பீஷ்மகாவுக்கு சந்தோஷம் தான். துவாரகையோடைய துவாரகாபதி கிருஷ்ணா தனக்கு மருமகனா வருது, பீஷ்மகாவுக்கு சந்தோஷம் தான். ஆனா ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லை. யாருக்கு? ருக்மிணியோடைய அண்ணன் மூத்த சகோதரன் ருக்மிக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் ருக்மிக்கு சந்தோஷம் இல்ல? ருக்மி கிருஷ்ணர் மேல பகமை கொண்டு. ஏன் ருக்மிக்கு கிருஷ்ணா மேல பகமை? 2வது பாடம். சிசுபாலனுடைய சங்கம், சேதி நாட்டு மன்னனான சிசுபாலனோட சங்கம் கொண்டதுனால ருக்மிக்கு தனது நண்பனான சிசுபாலனுக்கு தன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஆசையை தவிர கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆசை. செகண்ட் லெசன் 2வது பாடம், நம்ம யாரோட அசோசியேட் பண்றோமோ அந்த மென்டாலிட்டி தான், இந்த மனோபாவம். நாரதரை போன்ற பக்தர்களோட அசோசியேட் பண்ணதுனால ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணர் மேல பக்தி, அன்பு ஏற்படுது, பிரேமம் ஏற்படுது.
சிசுபாலனை போன்ற பொறாமைக்காரோடு சங்கம் கொண்டதுனால ருக்மிக்கு கிருஷ்ணன் மேல பகமை இருக்கும். அசோசியேஷன் மேக்ஸ் டிஃபரன்ஸ். சங்கம் தான் வித்தியாசப்படுத்தி காட்டு. 2வது பாடம். சிசுபாலனோடு சங்கம் கொண்டதுனால, மந்தராவோடு சங்கம் கொண்டதுனால கைகையோட மனசு மாறிடுச்சு. கைகைக்கு ராமர் மேல அவ்வளவு அன்பு இருந்தது. ஆனா மந்தராவுக்கு இருந்து கேட்டு 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 கைகையோட மனசு மாறிடுச்சு. தன் மகன் பரதன் நாடாலும் ராமன் காட்டுக்கு போகும். அதனால கூடா நட்பு கேடில் முடியும். கூடா நட்பு கேடில் முடியும். என்ன முடிஞ்சது இந்த எபிசோட் முடியும் போது தெரியும் ருக்மிக்கு என்ன நடக்கும். சோ ருக்மி சிசுபாலனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், 2 பேரும் உயிர் நண்பர்கள். அதனால ருக்மிக்கு என்னன்னா, சேத்தி நாட்டு மன்னன் சிசுபாலன் எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை. செல்வம், பதவி, பெயர், புகழ் எல்லாம் இருக்கே. என் நண்பன் ஆச்சு, என் உயிர் நண்பன். அதனால என் தங்கைய நான் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கு. இந்த மூத்த சகோதரன் பிடிவாதமா இருக்கும். மற்ற சகோதரனும் சரி அவன் சொல்றபடி நடக்கட்டும். பீஷ்மகனாலும் எதிர்த்து தெரிவிக்க முடியல. பீஷ்மகனாலையும் எதிர்த்து தெரிவிக்க முடியல. பையன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிவாதமா இருக்கான், நான் சிசுபாலன் கல்யாணம். ஆனா ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணரே தன் கணவரா வரும். கிருஷ்ணாவுடைய மகிமையில கேட்டு கேட்டு கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரும். அப்பதான் ருக்மிணி தேவி என்ன பண்றாங்க, கிருஷ்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. காதல் கடிதம். முதல் காதல் கடிதம் எழுதுறது ருக்மிணி தேவி தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க பள்ளிக்கூடத்திலேயே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பள்ளிக்கூடத்திலேயே காதல் கடிதம் கொடுத்துறாங்க. அப்பெல்லாம் கடிதம் எழுதுறது இப்ப மெசேஜ் அனுப்பிச்சிடலாம், நேர்லயே சொல்லிடலாம். சோ மாயா சக்தி. சோ கிருஷ்ணா, ருக்மிணி தேவி கிருஷ்ணாவுக்கு எழுதின காதல் கடிதத்துக்கும் இந்த ஜட உலகத்தில் நடக்கிற காதலுக்கு நிறைய வித்தியாசம். அதனாலதான் சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்லுது, ஆத்மேந்திய பிரீத்தி வாஞ்சா தாரா போலே காமா, கிருஷ்ணரே பிரீத்தி வாஞ்சா தாரா போலே பிரேமா. கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் பிரேமம், காதல். ஜட உலகத்துல காதல் இல்ல, அது காமம். இன்ஃபாக்ஷனேஷன், அட்ராக்ஷன், ஈர்ப்பு. ஆணுக்கு ஆண் பாலுக்கு பெண் பால் மேல ஈர்ப்பு, பெண் பாலுக்கு ஆண் பால் மேல ஈர்ப்பு. இது எல்லா ஜீவராசிட்டு, அது பசுமாடாகட்டும், நாய்க்குட்டி, பூனைக்குட்டியா, நாய், பூனை, கழுதை, எல்லா ஜீவஜாதத்திலும் ஈர்ப்பு இருக்கு, அட்ராக்ஷன். இது காமம். அதனால ருக்மிணி தேவி கிருஷ்ணருக்கு கடிதம் எழுதுறது காமம் அல்ல, அது உண்மையான அன்பு. காமம் சாரி பிரேம். பிரேம். கிருஷ்ணரிடத்துல நமக்கு கிருஷ்ணர் மேல அட்ராக்ஷன், கிருஷ்ணர் மேல நமக்கு ஈர்ப்பு ஏறுது வருது. கிருஷ்ணரை நம்ம கவர்றோம் அப்படின்னா, கிருஷ்ணர் நம்ம கவர்றாருன்னா அதுக்கு பேர் பிரேமம். கிருஷ்ணர் மேல எனக்கு ஈர்ப்பு வருது. இந்த ஜட உலக விஷயங்கள் மேல எனக்கு பற்றுதல் வருது. இந்த ஜட உலக ஆண் பெண்ணுக்கு மேல பற்றுதல் வருது, பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு வருதுன்னா, ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்புனா அது காமம். எரி சத்ரு மகாபா, இவன் தான் எதிரிக்கிறார் கிருஷ்ணா. ஏன்னா நான் கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கு, கிருஷ்ணரை திரும்பி போகாம இருக்கிறதுக்கு, நான் மாயில் இருக்கிறதுக்கு இந்த காமம் தான் பெரும் தடை. அனுபவிக்கணுங்கிற ஆசை, நான் அனுபவிக்கணும். ஓ இந்த பொண்ணு அழகா இருக்கா, நான் அனுபவிக்கணும். பையன் அழகா இருக்கா, நான் அனுபவிக்கணும். சிசுபால் நினைச்சா ருக்மிணி நான் அனுபவிக்கணும். ருக்மிணி கிருஷ்ணர் மேல அன்பு, பிரேமம். கடிதம் எழுதுறாங்க. கிருஷ்ணா, ரொம்ப அழகான பிரார்த்தனை படிச்சவங்க. உள்ளநெறி கூட்டத்துக்கு மத்தியில சிங்கம் தன் இரையை கவி சொல்றது போல சிசுபாலன், ஜராசந்தன் இவங்கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க, என்ன விடுவிச்சிருங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த கடிதம் எழுதி தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விசுவாசக்குள்ள ஒரு பிராமணட்டு கொடுத்து அனுப்புறாரு. பிராமணட்டு கொடுத்து தேவி அனுப்புறாரு. சோ இதுல 3rd லெசன், 3வது பாடம் ஃபர்ஸ்ட் என்ன பாடம் படிச்சோம் டெல்லியில? கிருஷ்ணரை பத்தி கேட்டதுனால ருக்மிணி தேவிக்கு அவர் மேல அன்பு ஏற்பட்டது. ஆக்சுவலி ருக்மிணி தேவி இஸ் எட்டர்னல் கான்செப்ட் ஆஃப் கிருஷ்ணன். ருக்மிணி தேவி கிருஷ்ணனுடைய நித்தியமான மனைவி, நித்தியமான சக்தி, சக்தி அவங்க. பட் இந்த ஜட உலகத்துல வரும்போது அவங்க பாடம் கத்துக்கிறார். அந்த உன்னதமான லீலை அன்பு பரிமாற்றம் இருக்கு. கிருஷ்ணர் அந்த லீலையை அனுபவிச்சு அன்பு பரிமாற்றத்தை அனுபவிக்கிறாரு. அது மூலமா அழகழகான பாடத்தை கொடுக்கிறார். ருக்மிணி கிருஷ்ணருக்கு நடந்த லீலை எட்டர்னல், நித்தியமான லீலை.
அந்த லீலையை இந்த மண்ணுலகுல இந்த பூமியிலேயே கிருஷ்ணா செஞ்சு அவர் இங்க பூமியில வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது ருக்மிணி அழைச்சிட்டு அதே லீலையை பண்றாரு. அந்த லீலை மூலமா அழகழகான பாடம். சோ முதல்ல ஸ்ரவணம், ரெண்டாவது சங்கம், சத் சங்கம், சாதுக்களுடைய சங்கம், நாரதரை போன்ற குரு சீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள் குருமார்களுடைய சங்கம். பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்க்கும். சங்கத்தியாகா, ஜனசங்கா இதெல்லாம் தவிர்க்கும். 6 விதமான பக்திக்கு அனுகூலமானது, 6 பக்திக்கு அனுகூலம் இல்லாது. எதெல்லாம் பக்திக்கு அனுகூலமானது? உற்சாகா, நிச்சயா, தைரியா, தத்த கர்ம பிரவர்த்தனா, சங்கத்தியாக, சதோவృత్తి. சங்கத்தியாக அதுல ஒண்ணு. எப்பவுமே உற்சாகமா இருக்கும். அடுத்து என்ன சர்வீஸ், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி வந்து கிருஷ்ண பக்தி வந்து முயற்சி பண்ணலாம், எப்படி சாதனா இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி சேவை இம்ப்ரூவ் பண்ணலாம், உற்சாகம். அதுல உறுதி, டிட்டர்மினேஷன், திடபிரதா. அப்புறம் ஆச்சாரியர் சொன்ன அனுஷ்டானங்களை கவனமாக பின்பற்றுவது. பக்தர் அல்லாத சங்கத்தை அறவே தவிர்ப்பது. நாளுக்கு நாள் வந்து இந்த ஈகர்னஸ், ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. இது பக்திக்கு அனுகூலமான, பக்தியில் நம்ம உயர்த்த. எது பக்திக்கு பெரும் தடையானது? அத்தியாகார பிரயாசஸ்ய பிரஜல்பா நியமாக்ரஹ ஜனசங்கஸ்ய லௌல்யஸ்ய சத்தி பக்தி வினஷ்ய. அத்தியாகாரம், அத்தியாகாரம்னா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, தூங்குறது, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது, பிரயாசா பேராசை, பிரஜல்பா கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம் எல்லாம் பேசுறது. நியமாகிரகா, ஆச்சாரியர் சொன்ன சாஸ்திரம் சொன்ன ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றாம இருக்குது, உதாசீனப்படுது. ஜனசங்கா, பக்தர் அல்லாத சங்கத்தில் போயிருக்கிறது. லௌல்யம், சோம்பேறித்தனம் அல்லது பேராசை, இதெல்லாம் பக்திக்கு பாதகமான, பக்திக்கு பாதகமானது. சரி, அடுத்தது ரெண்டாவது வந்து சங்க தியாகம். பக்தர் சங்கம், அதாவது நல்ல சங்கம் எடுத்துக்கணும், பக்தர் சங்கத்தை எடுத்துக்கணும், பக்தர்லாம் சங்கத்துக்கு விலகி இருக்கு. மூணாவது என்ன பாடம்? கிருஷ்ணர் மேல உள்ளது மட்டும்தான் பிரேமம், உண்மையான அன்பு, கலக்கமில்லா அன்பு, தூய அன்பு. மற்ற எல்லாத்துலயும் கலப்படல். இந்த ஜட உலகத்துல எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பௌதிக உடல் சார்ந்த பட்டு. அப்ப ருக்மணி கிருஷ்ணர் மேல வைத்திருக்கும் அன்பு வந்து உன்னதமானது, கலங்கம் இல்லாது, தூய அன்பு, பிரேமம். இந்த ஜட உலகத்துல அதுக்கு அன்பு கிடையாது, சுயநலம். அந்த அன்புக்கு மத்தியில் ஒரு சுயநலம் இருக்கு, முளைப்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ரைட். சரி, அடுத்தது இப்ப 4வது பாடம் என்னன்னா, கிருஷ்ணா வந்து எப்படி டீச் பண்றாரு, ஒரு பிராமணா வைஷ்ணவா எப்படி வர்ஷிப் பண்ணணும். ருக்மிணி தேவி வந்து என்ன பண்ணாங்க, கடிதம் வந்து பிராமணர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அந்த பிராமணர் துவாரைக்கு வர, விதர்ப நாட்டுல இருந்து வரேன், பிராமணர் விதர்ப நாட்டுல இருந்து வராரு, துவாரைக்கு வந்திருக்காரு. துவாரிகள் வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ண வந்தோடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, தன்னுடைய அரியாசனத்துக்கு எழுந்து, சிம்மாசனம், தங்க சிம்மாசனம், ஆபரணங்களாலும் விலை மதிக்க முடியாத பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டது. அந்த சிம்மாசனத்துக்கு கிருஷ்ணர் எழுந்து அந்த பிராமணர்களை உட்கார வச்சு அவரை பாத பூஜை செய்து அவர் வழிபடுறாரு. பிரபுபாத் வந்து கிருஷ்ணா புக்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் தம் சிம்மாசனத்துக்கு எழுந்து பிராமணரை சிம்மாசனத்தில் அமர செய்தார். பிராமணர் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் தேவர்கள் தம்மை வணங்கும் அதே பாணியில் கிருஷ்ணர் பிராமணரை வணங்கினார். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமணாய ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய. பாருங்க கிருஷ்ணன் எவ்வளவு எக்ஸாம்பிள் ஏரியா இருக்காரு. இது எத்தனாவது பாடம்? 4வது பாடம். யத்யதாதரதி சிரேஷ்டா தத்ததேவோதரோஜனா சயப்பிரமாணம் குருதே லோகஸ்தன். கிருஷ்ணரே பிராமணர் கலாச்சாரத்தை ஏற்று மதிக்கல, கிருஷ்ணரே பிராமணர்களை வழிபடலைன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணரே பண்ண நாயப்பன். அது மட்டும் இல்ல, இந்த கலியுகத்துல இருக்கிற மாதிரி சோகால்டு பிராமண கல்ச்சர்ல கிருஷ்ண வர்ஷிப் பண்ண, கலியுகத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேரளவான பிறப்பால் பிராமண தகுதி உள்ளவங்க அல்ல கிருஷ்ணர் வழிபட்டது. பிராமண குணம், அந்த தொழில், பகவானே சரணடைந்திருக்கு. இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பாருங்க, கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு.
அவரின் கால்களை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டு மெதுவாக வருகை அவரிடம் பேசினார். அந்த பிராமணரை வந்து தன்னுடைய அரியாசனத்துல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து பழரசம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பிராமணனுடைய தாமரை பாதத்திற்கு தன் மடியில வச்சுட்டாரா கிருஷ்ணன். வச்சுட்டு அன்பா பணிவா பேசலாம். அப்போ அந்த பிராமணர் எவ்வளவு பாக்கியம் பண்ணவரா இருக்கு. அப்படின்னா பிராமணர்கள் எவ்வளவு பாக்கியம். அதனாலதான் சமுதாயத்துல முதல் தரமான பிரிவு பிராமணா. இது பிறப்பின் இன்னைக்கு தவறா நடக்குது. பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையில். அந்த பிராமணருக்கு பிராமணா அப்படின்னு சொன்னாலே எளிமையான வாழ்க்கை. எளிமையாக வாழ்றவங்க கிருஷ்ணரே தன் வாழ்க்கையோட லட்சியமா வச்சு. அதுதான் பிராமணன். பிரம்மஞான திதி பிராமணன். தன்னை உணர்ந்தவனே பிராமணன். சோ இது 4வது பாடம். கிருஷ்ணா வந்து எப்படி பிராமண கலாச்சாரத்துக்கு மரியாதை கொடுக்கிறாரு. கிருஷ்ணா வந்து எப்படி பிராமண கலாச்சாரத்துக்கு மரியாதை கொடுக்கிறாரு. வைஷ்ணவர்கள் எப்படி வழிபடுறாரு. நான் எழுதுறேன் பாருங்க. ரொம்ப எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும் நான் வணக்கம் செலுத்துகிறேன். ஏனென்றால் பிராமணர்கள் திருப்தியுடன் வாழ்கின்றார்கள். வைஷ்ணவர்கள் எப்போதும் மனித சமுதாயத்தின் நலனுக்காக செயல்படுகிறார்கள். அவர்கள் மனித சமுதாயத்தின் சிறந்த நண்பர்கள். இரு சாரரும் பொய்யான தன்னுணர்விலிருந்து விடுபட்டவர்கள். எப்போதும் மானாமையுடன் இருப்பார்கள். இப்ப யாரு பிராமணா, யாரு வைஷ்ணவா? பிராமணர் வந்து எப்படி வாழணும் சொல்றாரு கிருஷ்ணா. பிராமணர் எப்போதும் திருப்தியோட வாழ்றாங்க. இருக்கிறத அந்த அக்ரகார வீடு சின்ன சின்ன ரூம் தான் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கு. பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. அந்த கோயில் உள்ள பிரசாதத்தை சாப்பிடுவாங்க. குருகுலம் நடத்துவாங்க. என்ன கிடைக்குதோ அதுதான் பிரசாதம். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. வைஷ்ணவர் எப்பவுமே மற்றவங்க நன்மைக்காகவே கிருஷ்ண உணர்வை, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றாங்க. கிருஷ்ணனுடைய புகழை பாடிட்டு இருக்காங்க, பரப்பிட்டே இருக்காங்க. அதனால பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது சொல்றாரு பாருங்க. எப்பவுமே என்னுடைய வணக்கம் இருக்குங்கிறார் கிருஷ்ணாவும். அது மட்டும் இல்ல அவங்க பொய் தன்னுணர்வு வந்து விடுபட்டது. பொய் தன்னுணர்வுனா என்னது? பொய் தன்னுணர்வுனா தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்த நான் பிராமணன். அதான் பொய் தன்னுணர்வு. பிராமணன் சொன்னா நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். பக்தன் சொன்னா நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். பிராமணர் எப்பவுமே ரொம்ப எளிமையாக வாழ்றாங்க. எப்படின்னு சொன்னார் கிருஷ்ணா, இங்க திருப்தியோடு இருக்க. என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடை. சுதாமா ஏழ்மையில இருந்தாரு, ஆனா திருப்தியோடு இருந்தாரு. திருப்தியோடு இருந்தாரு. இது வந்து எத்தனாவது பாடம்? 5வது பாடம். கிருஷ்ணா வந்து வைஷ்ணவ கலாச்சாரத்துக்கு பிராமண கலாச்சாரத்துக்கு மதிக்கிற ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. இல்ல 5 4 சாரி 4 தான் பிராமணா வர்ஷிப் பண்றது. 4வது. பிராமணா வந்து இந்த செய்தியை படிக்கிறாரு. இதுல ருக்மிணி தேவி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரேயர் பிரார்த்தனை எழுதியிருக்கேன். ஓ கிருஷ்ணா, நீங்கதான் முழுமுதற் கடவுள். நீங்க ஜெய ஜெகநாத் பல்தே சுந்தரமையா. இந்த மாதிரி என்ன வந்து சிசுபாலன் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்க. தயவுசெய்து எப்படியாவது என்ன இந்த குள்ளநெறிகள் கூட்டத்துல இருந்து சிங்கம் தன் இறையை எடுத்து சொல்றது போல என்ன கடத்திட்டு போயிடுங்க. அப்ப கிருஷ்ணருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுமா, நான் ஒருவேளை ருக்மிணி கடத்து போனா, ஏன்னா ருக்மிணி அந்த புறத்துல இருப்பாங்க. அப்ப கடத்து போனா யாராவது தடுப்பு வருவாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க எல்லாம் கொல்ல வேண்டியது வருமே. அப்ப ருக்மிணி ஐடியா கொடுக்குறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து கௌரி அம்பியாவுடைய கோயிலுக்கு போவோம். அப்ப நீங்க வந்து ரொம்ப சுலபமா எனக்கு கடத்திட்டு போயிடலாம். அப்போ அதுவும் ஈஸி இல்ல, அதுவும் ஈஸியான வேலை இல்லை. என்னன்னா அந்த நேரத்துல ஜராசந்தன் பெரும் படைகளோடு இருக்காரு. தந்தவக்கரன் ஜராசந்தன் பெரும் படைகளோட வந்திருப்பாங்க. அப்புறம் ருக்மிணியை சுத்தி நிறைய காவலாளிகள். அதுவும் ஈஸி இல்ல. பட் ஆனா ருக்மிணிக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணரை யாரா, அதுவும் அஜிதாங்கிற வார்த்தை யூஸ் பண்ற. அஜிதா, யாராலும் வெல்ல முடியாதவரே. அதனால இந்த படைகளை நீங்க ரொம்ப சுலமா வென்றுடுவீங்க. அடுத்து 6வது பாடம். 5வது பாடம் என்னன்னா, பிரபுபார் ஒரு கேள்வி கேட்டு அதுல பதில் சொல்றேன். சிசுபாலன் தகுதியுள்ள ராஜகுமார் ஆனாலும் கிருஷ்ணரை மணக்க அவன் ஏன் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தால்? சிசுபாலனுக்கு எல்லா தகுதி இருக்கு. ஏன்னா அவனும் ராஜகுமாரன், சேத்தி நாட்டுடைய மன்னன் சிசுபாலன். சேத்தி நாட்டு மன்னன் சிசுபாலனுக்கு என்ன தகுதி இல்லை?
அப்ப ஏன் ருக்மிணி கிருஷ்ணரை செலக்ட் பண்றாங்க? ஏன்? ஏன்னா தெரியுமா? ஏன் ஏன் ருக்மிணி வந்து சிசுபாலுக்கு எல்லா தகுதி இருக்கு. அவன் ஒரு ராஜகுமாரன், செல்வந்தன், சேத்தி நாட்டு மன்னன், அப்புறம் அழகுலயும் குறைவில்லை, எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஏன் கிருஷ்ணர் ருக்மிணி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன்னா இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் பெற்றிருந்தாலும் கிருஷ்ணருக்கு ஈடாக பிரம்மா சிவன் போன்ற தேவர் கூட அதான் ரொம்ப எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. சிசுபாலன் தகுதியுள்ள ராஜகுமாரன் ஆனாலும் கிருஷ்ணரை மணக்க அவள் ஏன் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தாள் என்பதையும் ருக்மிணி விளக்கினாள். அந்த ருக்மிணியை சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க? தேவர்களுள் மிக உயர்ந்தவரான மகாதேவன் சிவபெருமான் கூட கிருஷ்ணரை விட பெரியவர் அல்ல, கிருஷ்ணரை விட பெரியவர் எவரும் இல்லை என்று தான் கருதுவதாக ருக்மிணி கூறினார். கிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. இவர் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட, பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட கிருஷ்ணருக்கு சமமாகவோ அவரோட உயர்ந்தவரோ இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சிசுபாலன் என்ன சுண்டக்கா இல்லையா? சிசுபாலன் என்னது சுண்டக்கா தான். அடுத்தது என்ன ருக்மிணி சொல்லி தராங்க? கிருஷ்ணரை விட ஒரு பரம சத்தியம் இல்ல, கிருஷ்ணரை விட உயர்ந்த உண்மை இல்ல. மத்த பரதரம் நாண்யர் கிஞ்சித் அஸ்தி தனந்தியா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. கிருஷ்ணதான் பரம புருஷோத்தமனான முழுவதற்கும். கிருஷ்ணா ரிப்பீட்டடா சொல்றாரு பகவத்கீதையில, யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரதா. யார் ஒருத்தர் என்ன சந்தேகமின்றி பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா தெரிந்து கொள்றாரு, அறிகின்றார்கள். யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வ வித், வித் மீன்ஸ் ஞானி, நாலேஜ், படி கற்றிருந்தவர். சர்வவித் பஜதே மாம், எல்லா சாஸ்திரம் அறிந்தவர். என்ன பண்ணுவாங்க? பக்தி தொண்டு, பஜதேமா, கிருஷ்ணன் பக்தி பண்ணுவாங்க. இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. அப்ப ருக்மிணி தேவி என்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? கிருஷ்ணரை விட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. அதனால கிருஷ்ணா நீங்க தான், நான் உங்களதான் செலக்ட் பண்றேன். சிசுபாலனுக்கு வேண்டாம், சிசுபாலன் வந்து எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு செகண்ட் பாயிண்ட் என்னது இதுல, இந்த ஒரு பாடம், 5வது பாடம், இதுக்குள்ளே 2 பாயிண்ட் இருக்கு. இதுக்குள்ளே 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டா, ஒண்ணு, சிசுபாலன் என்னைக்குமே கிருஷ்ணருக்கு சமமாக முடியாது. ஒண்ணு, பிரம்மாசிவன் போன்ற தேவர் கூட கிருஷ்ணருக்கு சமம் இல்லாத போது அப்ப சிசுபாலனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? 2வது பாயிண்ட் வந்து, சிசுபாலன் ஈவில் மைண்டட், கிருஷ்ணா டிவைன் பாருங்க. சிசுபாலன்கிட்ட பொறாமை குணம் இருக்கு, அவனா வந்து கொடூரமானவன், அசுர குணம் படைத்தவன். கிருஷ்ணா அனைத்து தெய்வீக குணம், சாமஸ்த குணகணதாம், சாமஸ்த குணகணதாமா, எல்லா தெய்வீக குணத்தின் இருப்பிடம் கிருஷ்ணா, எல்லா தெய்வீக குணத்தின் இருப்பிடம் கிருஷ்ணா. ருக்மிணி தேவியும் எல்லா தெய்வீக குணத்தின் இருப்பிடம். அப்ப எங்க பொருத்தமாகும்? ருக்மிணி தேவியும் எல்லா தெய்வீக குணத்தின் இருப்பிடம், கிருஷ்ணரும் எல்லா தெய்வீக குணத்தின், அப்ப இதுதான் பொருத்தமாகும். ஆனா இன்னைக்கு எப்படி மேரேஜ் நடக்குது? பொருத்தமே இல்லாம மேரேஜ். ஏன்னா எந்த குணம் கிடையாது. ஆனா இன்னைக்கு மேரேஜ் எப்படி நடக்குதுன்னா, பொண்ணுக்கு அசுர குணம், பையனுக்கு அசுர குணம், அதான் பொருத்தம். 2 பேருக்கு அசுர குணம். அதனால என்ன பண்ணுவாங்க? சேர்த்துக்குவாங்க, சண்டை போடுவாங்க, டைவர்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனா மேரேஜ் வந்து குவாலிட்டி, டிவைன் குவாலிட்டி வச்சு தான் வந்து தீர்மானிக்கப்படும். இது 5வது பாயிண்ட். எப்படி ருக்மிணி தேவி வந்து கிருஷ்ணரை ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, எப்பயாவது வந்து என்ன கல்யாணம் பண்ணிருங்க, கடத்திட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, பிராமணன் வந்து, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட இந்த செய்தி கொடுத்துட்டேன், நீங்க எது நல்லதுன்னு பண்ணுதோ, உங்களுக்கு என்ன செய்யணும் தோணுதோ நீங்க செய்யுங்க அப்படின்னு பிராமணன் சொல்றாரு. கிருஷ்ணாவும் ருக்மணியோட தெய்வீகமான குணங்கள், கிருஷ்ணர் வந்து ருக்மணியோட தெய்வீகமான குணங்களால வந்து திருப்தி அடைந்து, சரி நான் ருக்மணியை கல்யாணம் பண்றேன், நம்ம போலாம். இந்த பிராமணரை கூட்டிட்டு கிருஷ்ணா தன் ரதத்தை எடுக்கிறார். சோ ரொம்ப அழகானது. கிருஷ்ணாவுடைய ஒரு குதிரை பேர் இருக்குங்க, கொடுத்திருக்காரு. கிருஷ்ணாவுடைய ரதத்துல 4 குதிரை பூட்டப்பட்டது. கிருஷ்ணாவுடைய அழகான ரதத்துல 4 குதிரைகள். தாருகன் என்ற சாரதி, தாருகன் என்ற சாரதி 4 குதிரை. ஒரு குதிரை வந்து சைவியா, சைவியாங்கிற குதிரை பச்சை நிறத்துல இருக்கு, பச்சை கலர்ல சைவியா. 2வது சுக்ரவா, சுக்ரவா. இந்த சுக்ரவாங்கிற குதிரை பனிக்கட்டி கலர்ல, ஒயிட் கலர், பியூர் ஒயிட். அப்புறம் 3வது மேக புஷ்பா. 4வது
பலாஹ பலாஹ பலாஹகா பலாஹகா. சைவியா பச்சை நிற குதிரை, சுக்ரவா ஒயிட் கலரு பியூர் ஒயிட்டு, மேக புஷ்பா மேகத்தை ஒத்த கலர் புதிய மேகத்தின் நிறத்தை கொண்டு. நான்காவது பலாஹகா 4 குதிரை. இந்த குதிரை எப்படி? கிருஷ்ணாவுடைய குதிரை காற்றை விட வேகம், காற்றை விட வேகம். ரதத்தை எடுத்துட்டு கிருஷ்ணரும் இந்த பிராமணர் ரதத்துல உட்கார வச்சுட்டு காற்றை விட வேகமா. எப்படின்னு சொல்லியிருக்கு, துவாரகைக்கும் விதர்ப நாட்டுக்கும் 1000 மைல் தூரம். 1000 மைல். ஒரு மைலுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா? ஒரு மைலுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? இல்ல, யாருக்கு தெரியும்? ஒரு மைல்னு சொன்னா எத்தனை கிலோமீட்டர்? ஐ திங்க் 8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி, யாருக்கு ஞாபகம்? 8 கிலோமீட்டர். ஒரு மைலுக்கு 8 கிலோமீட்டர்னா 1000 மைலுக்கு 8000 கிலோமீட்டர். ஹரே கிருஷ்ணா. சோ 1000 மைலுக்கு வந்து 8000 கிலோமீட்டர். 8000 கிலோமீட்டர் கிருஷ்ணா எத்தனை 12 மணி நேரத்துல கிராஸ் பண்ணிட்டு வித்தின் 12 ஹவர்ஸ். அப்ப ஜெட் ராக்கெட் வேகத்துல பறந்துருக்கு வண்டி, அப்படி மின்னல் வேகத்துல பறக்கு. சோ துவாரகை அடைஞ்ச உடனே கிருஷ்ணா என்ன பண்றாரு, பிராமணர் அனுப்புறாரு. ஏன்னா ருக்மிணி தேவி பாருங்க, இந்த அழகான அடுத்த பாடம் 5 பாடம் பத்தி 6வது பாடம். 6வது பாடம் என்னன்னா, ருக்மிணி தேவியோடைய பொறுமை. நாளைக்கு முகூர்த்தம், கிருஷ்ணர் இன்னும் வரல. நம்மளா இருந்தா உயிரியே விட்டுருவோம், ஒண்ணு வேண்டாம். ருக்மிணி எடுத்துட்டு அந்த இடத்துல நம்மள வச்சு பாருங்க. ருக்மிணி எடுத்துட்டு அந்த இடத்துல நம்மள வச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லையே, இது யாருக்குமே தெரியாது செய்தி. ருக்மிணி கிருஷ்ணருக்கு கடிதம் போட்டது யாருக்குமே தெரியாது, சீக்ரெட். அந்த கடிதம் கிருஷ்ணர் படிச்சுட்டு இந்த பிராமணரை கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணர் வருவாரா? நாளைக்கு முகூர்த்தம், விடிஞ்சா கல்யாணம். நாளைக்கு முகூர்த்தம், அதுவரை கிருஷ்ணர் வரல. நாமளா இருந்தோம் அழுது புலம்பி சண்டையெல்லாம் பண்ண, கிருஷ்ணரே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என்னெல்லாம் பண்ணும். இல்ல, பொறுமையே கிடையாது. பக்தியில முதல் படி வந்து பொறுமைதான். இவ்வளவு பொறுமையா இருக்கு, இவ்வளவு சகிப்புத்தன்மை, இது ரெண்டும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பாருங்க, சமீபத்துல அடுத்தடுத்து பாருங்க, சீதா தேவி பொறுமையின் சொரூபம், உமாதேவி பொறுமையின் சொரூபம், ருக்மிணி தேவி பொறுமை. இவங்கெல்லாம் பகவானுக்கு பிரியமா நெருக்கமான பக்தர். சீதா, உமா அண்ட் திரௌபதி, சாரி லட்சுமி, ருக்மிணி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பொறுமையா சகிப்புத்தன்மை. தட்டப்படலாம் ஏற்பாடு நடக்குது கல்யாணத்துக்கு. சிசுபாலனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆகச்சிறந்த ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்ப சிசுபாலனுக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா இந்த கிருஷ்ணன் சும்மா இருக்க மாட்டாரு, எப்படி வருவாரு? அப்ப ஜராசன் சொல்றா, கவலைப்படாத நண்பா, எல்லாம் ஒரே கோஷ்டி தானே, என்ன எனக்கோட சேரும், குட்டையில ஓட்ட மாட்டேன். சிசுபாலன், ஜராசன், தந்தவக்கிரன். ஜராசன் சொல்றா, சிசுபாலா கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இவன் என்னமோ கிருஷ்ணரை ஜெயிச்ச மாதிரி 18 முறை தோத்து போனா கிருஷ்ணர்கிட்ட. ஒரு முறையும் 21 அக்ஷோகினி. 21 அக்ஷோகினினா ஒரு அக்ஷோகினிக்கு 1000 குதிரைங்க, 1000 யானைங்க, அப்புறம் தேர்ப்படை, காலத்து மாதிரி ஆயிரக்கணக்கான படைப்பலம். இப்படி மதுரா மேல போர் தொடுத்த ஜராசந்தன் 18 முறை தோத்து போனான். 18 முறை கிருஷ்ணர் ஜெயிச்சிருக்காரு. இது வரலாற்றுல இல்ல. இந்த கஜினி வந்து கோரி திருட வந்தவன சரித்திரம்லாம் இருக்கு. திருட வந்தவன், கொள்ளையடிக்கிறவன், சொப்பு தின்னவன், சோப்பு டப்பா தின்னவன் அதையெல்லாம் போட்டிருக்காங்க பாட புஸ்தகத்துல. ஆனா இங்க பாருங்க, கிருஷ்ணர் வந்து 18 முறை ஜராசந்தனை துரத்தி அடிச்சிருக்க. அவன் அப்பயும் பேசுறான், வந்து அந்த கிருஷ்ணர் வந்து வாசுதேவன் வந்து நான் பாத்துக்கிறேன், கொல்லாம விட மாட்டேன். ஆனா 18 முறை தோத்து போனவன் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லிட்டான் ஜராசந்தன். இவனுக்கு ஒரு சந்தோஷம், என் நண்பன் ஜராசந்தன் இருக்கான். ஜராசந்தன் பெரும் படைகளோடு வந்து நிக்கிறார். சேதி நகரத்தை வந்து ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி, சிசுபாலனுடைய படைபலங்கள், ஜராசந்தன், தந்தவக்கரன் எல்லாம் பெரும் படைகளோடு, பல அக்ஷோகினி. இது ருக்மிணிக்கு என்னன்னா தெரியும், கிருஷ்ணர் வந்து இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாரு, நானே இன்னும் வரலையே.
அப்ப ருக்மிணிக்கு 2 மனசு ஆயிடுச்சு. ஒரு மனசு சொல்லுது, ஒருவேளை கிருஷ்ணர் வராம விட்டுருவாரோ? இல்ல எனக்கு கடிதம் படிச்சுட்டு அவர் பதில் சொல்லவே இல்லையே. போன பிராமணரை காணுமே. இது ஒரு 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 சின்ன ஒரு பதட்டம். ஆனாலும் என்ன சொல்லியிருக்குன்னா, தமக்குள் அவள் பல காரணங்களை கற்பித்துக் கொண்டிருந்தாலும், அவர் இருவரும் எந்த கணமும் வரலாம் என்று அவள் எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்ப்பு குறையவே இல்லை. ருக்மிணிக்கு பல எண்ணம் மண்டையில ஓடுது. பல எண்ணங்கள் ஓடுது. என்னன்னா, ஸ்ரீ ஜெகநாத சுவாமிக்கு திருமண நாளுக்கு இன்னும் ஒரு இரவே உள்ளது. இதுவரை அந்தணரோ, ஷாமசுந்தரரோ வந்து சேரவில்லை. இதற்கான காரணமும் தெரியவில்லை என்றெண்ணி அவள் மனம் குழம்பியிருந்தாள். நம்பிக்கை இழந்தவளாய், ஒருவேளை கிருஷ்ணர் தன் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று நினைத்தாள். ஒருவேளை கிருஷ்ணர் என்ன மனைவியை ஏத்துக்க விருப்பம் இல்லையோ? இல்ல ஏன் ஒன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை, என்ன ஆச்சு? அதனால் ஏமாற்றம் அடைந்த அந்த நேரத்தில் அதனால ஒருவேளை கிருஷ்ணர் என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். அதனால இந்த பிராமணர் எப்படி என்கிட்ட வருது சொல்றதுன்னு தயங்கிட்டு வராம இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. பட் ஆனா அவங்க நம்பிக்கை விடல. அதாவது அவங்க எதிர்பார்ப்பு கைவிடல. அப்போ ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும்போது அந்த பக்தர் எந்த ஒரு சூழலையும் வைக்கப்படலாம். ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வு, இது எத்தனாவது பாடம்? 6வது பாடம். ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும்போது எந்த ஒரு சூழலில் வைக்கப்படலாம். ஆனா கிருஷ்ணர் மேல உள்ள சரணாகதி குறையக்கூடாது. அது சில நேரம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அது நம்மளுடைய இயல்பு. ஏன்னா நம்ம பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால. ருக்மிணி தேவிக்கே ஒரு செகண்ட் என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணர் வராம போயிடுவாரோ, இல்ல என்னுடைய 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 ப்ரொபோசல் அவர் ஏத்துக்கலையோ, இல்ல என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ, அது எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு அந்த பிராமணர் என்ன அவாய்ட் பண்ணிட்டு என் முன்னாடி வராம இருக்கிறாரோ, இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் எதிர்பார்க்கிறா கிருஷ்ணர் கட்டாயம் வருவாரு. அவங்க அந்த இதை விடல, பொறுமையா வெயிட் பண்றாங்க. அந்த மாதிரி பக்தி செய்யும்போது நமக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம், சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகளால சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் பொருட்படுத்தாம கிருஷ்ண பகவான் இருக்காரு, ஆச்சாரியர் இருக்காரு, எனக்கு எது நல்லதோ அதுதான் செய்வாங்க, என்ன கைவிட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம். 6வது பாடம், ருக்மிணி தேவி கிருஷ்ணர் வருவாரு, கட்டாயம் வருவாரு, என்ன மீட்டெடுப்பாரு அப்படின்னு காத்துட்டு. என்னாச்சு, இப்ப ருக்மிணியை சமாதானப்படுத்தணும். ருக்மிணி கிருஷ்ணர் வருவாரா இல்லையாங்கிறது ஒரு மெசேஜ் இல்ல. போன பிராமணர் திரும்ப சொல்லல. இவங்க நாளைக்கு சொன்ன மாதிரி விடிஞ்சா கல்யாணம், ஒரு இரவு தான் இருக்கு. அப்ப அந்த பிராமணர் வர, பிராமணரை பார்த்த உடனே ருக்மிணி தேவிக்கு சமாதானம் ஆச்சு. அவ புரிஞ்சுக்கிட்டாங்க, கிருஷ்ணர் வந்துட்டாரு, கிருஷ்ணா வந்துட்டாரு. ருக்மிணி தேவி ரொம்ப சந்தோஷமா அழகுபடுத்திக்கிட்டாங்க. கல்யாண முகூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த கௌரி கோயில்ல போய் பிரார்த்தனை செய்வோம். அப்ப ருக்மிணி அழகான ஒரு பல்லக்குல உட்கார வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி, ரொம்ப ஆபரணங்கள் எல்லாம் போட்டு, அப்படிலாம் ருக்மிணி எல்லாம் புது ஆடையெல்லாம் போட்டு, மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அப்படின்னு ஆபரணங்களை ஆபரணத்தினால அழகு. ருக்மிணி தேவி ஏற்கனவே அழகுதான். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அவங்க பல்லக்குல உட்கார வச்சு, நிறைய பிராமணருடைய மனைவிகள், பிராமணர்கள் வேத மந்திரம் ஓதுறாங்க, அங்க இசை கலைஞர்கள் பாடுறாங்க, ஆடுறாங்க, பெரிய ஊர்வலமே போகும். ஏன்னா ராஜகுமாரி இல்ல, விதர்ப்ப நாட்டு ராணி ராஜகுமாரி லட்சுமி தேவி. அப்படி துந்தி பீலா ரெண்டு பக்கம் துந்தி பீலா வச்சு ஊதி எல்லாம் பாடி அவங்க பெரிய ஒரு ஊர்வலம் போகும். அந்த ருக்மிணியோட அழகை பாக்குறதுக்கு எல்லா நாட்டு ராஜாக்களும் நிற்கிறாங்க. அந்த படை பெரும் அணி திரண்டு இருக்காங்க இல்லையா, சேத்தின அந்த மகத நாட்டு ராஜன், ஜராசந்தன், கந்தவாக்கர், இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. ருக்மிணி அந்த பள்ளத்துல இருந்து வெளியே வராங்க துர்க்கைய தரிசனம் பண்றதுக்காக. அப்போ அந்த கூட்டத்துல அப்படி ஜஸ்ட் இப்படி தலை நிமிர்ந்து பாக்குறாங்க, அந்த கூட்டத்துல கிருஷ்ணர் இருக்கிறாரா, கிருஷ்ணர் இருக்கிறாங்களா பாக்குறாங்க. அப்படி அது ருக்மிணி பார்த்த உடனே இந்த மன்னர்கள்லாம் தன் நிதானத்தை இழந்துட்டாங்க. அப்படி ஒரு அழகு, எல்லாம் அப்படி வாயில சொல்லு வலிக்கிட்டு அப்படி கீழே விழுத்துட்டா குதிரையில, அப்படியே பார்த்த அளவுல கீழே விழுந்தா மயங்கி. கையில கத்தில நழுவி போச்சு, வெள்ளல அம்பெல்லாம் கீழே போச்சு, எல்லாம் போச்சு.
அப்படி ஒரு அழகு. அந்த அந்த கூட்டத்துல எப்படி கிருஷ்ணர் ருக்மிணி கண்டுபிடிச்சாங்க இந்த கூட்டத்துல கிருஷ்ணர் இருக்காரு. இவங்க யாருக்குமே இந்த 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 ஜராசந்தனுக்கும் யாருக்குமே கிருஷ்ணர் இந்த கூட்டத்துல இருக்கிறதே தெரியல. ருக்மிணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பெரும் மானி திறந்து இருக்கிற இடத்துல கிருஷ்ணர் அப்படியே ஒரு ஓரமா இருக்காரு. ருக்மிணி எப்படி கண்டுபிடிச்சாங்க? கிருஷ்ணரை வாழ்நாள் முழுவதும் தன் மனதில் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் தாமரை போல கண்கள் என்றும் பாடாது வைஜெயந்தி மாலை. எல்லாம் கிருஷ்ணரை கிருஷ்ணர் இந்த இந்த வீரர்கள்லாம் ருக்மணியோட அழகுல மயங்கி அவரை பார்த்துட்டே இருக்காங்க. ருக்மணி அப்படி இந்த அம்பி கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வேலையில திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சூறாவளி புயல் மாதிரி புயல் வந்து சூறாவளி புயல் உள்ள டஸ்ட் ஊசி பறக்குது. எல்லாரும் ஏற்கனவே அவன் அம்பு வில்லெல்லாம் கீழே போட்டா ருக்மணியோட அழகுல மயங்கி. என்ன நடந்ததுன்னு பார்த்தா அந்த டஸ்ட் கீழே இறங்குச்சு, தூசி படிச்சுது. தூசி வந்து அப்படி மட்டத்துல வந்து அங்க ருக்மிணியை காண யாரும் எல்லாம் அவ்வளவுதான். ருக்மிணியை காணும் பல்லாக்கி ருக்மிணி காணும். ருக்மிணியை கிருஷ்ணர் தூக்கிட்டு போயிட்டாரு. அப்படியே ஒரே அழகா தூக்கிட்டாரு. பார்த்து ஜராசந்தங்களை பயங்கரமான கோபம். இந்த வாசுதேவர் வந்து ருக்மிணி தூக்கி விட்டக்கூடாது. பெரும் பாடையோடு துரத்துறாங்க. பலராமர் தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணா வந்து ருக்மிணி கடத்த போயிருக்காரு அப்படின்னு பெரும் படையோடு பலராமர் வர்றாரு. பாருங்க இதெல்லாம் படம் எடுக்கணும். அப்படியே அந்த காட்சி கண் முன்னாடி அப்படி ஒரு அழகான லீலை. பெரும் படையோடு பலராமர் வந்து அவங்க பெரும் யுத்தம், பயங்கரமான சண்டை. அந்த யுத்தத்துல கிருஷ்ணா அத்தனை அந்த வீரர்களுடைய தலையெல்லாம் துண்டாயி, கை துண்டாயி, கால் ரத்தம் எல்லாம் உடைச்சு, சாரதியில அப்படியே ரத்தம் ஆற ஓடும். ருக்மி வந்தா பயங்கர கோபத்தோட ருக்மி கிருஷ்ணாவுக்கு பயங்கர சண்டை. ருக்மி வந்து அம்பு எடுத்து விட்டா கிருஷ்ணன் எடுத்து பீஸ் பீஸ் ஆகுறாரு. அவனை அந்த 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 அம்பு வச்சு அம்பு உடைச்சு போகுது. கயிறு கட்டின கயிறு எடுத்து விட்டுறாரு. கையில கிடைக்கிற ஆயுதம் எடுத்து போடுறான். கடைசியில ருக்மியை கொல்லணுங்கிற நேரம் வந்துட்டு ஆனா கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை பார்த்தா அவன் சொந்த சகோதரன் ஆயிட்டான். அவனை கொல்லாம விட்டாரு. என்ன பண்ணி விட்டாரு? கரும்புடி செம்புடி குத்தி விட்டாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கரும்புடி செம்புடி குத்தி கழுத மேல அனுப்பிச்சு கதையா அவனை இங்க தலை முடியல இங்க கொண்டு வச்சு இங்க கொஞ்சம் வெட்டி பாதி பீசை வெட்டி விட்டு பாதி தாடியை வெட்டி விட்டு அவனை அலங்கோலமாக்கிட்டு அவனை அலங்கோலமாக்கி விட்டாரு. ஏன்னா அவன் சபதம் வேற பண்ணிட்டு வந்தான். ஓ இந்த கிருஷ்ணன் வந்து ஒரு கோலை, நம்ம கூட நேருக்கு நேர் சண்டை போட துணிச்சல் இல்லாம என் தங்கையை கடத்திட்டு போறான். சும்மா விட மாட்டேன், நான் கொல்லாம விட மாட்டேன். அப்படி நான் கிருஷ்ணரை கொல்லாம வரமாட்டேன், திரும்ப மாட்டேன். என்ன சொன்னா, நான் கிருஷ்ணரை கொல்லாம திரும்ப வரமாட்டேன். அப்படி கிருஷ்ணர் ஒருவேளை கொல்ல முடியல நாட்டுக்குள்ளே வரமாட்டேன், விதர்ப நாட்டுல காலை வைக்க மாட்டேன். இப்ப என்னாச்சு, இவனை மொட்டை அடிச்சு கிருஷ்ணர் விட்டாரு. இவனை விதர்ப நாட்டுக்கு போக முடியும், ஊருக்கு வெளியில இங்க தங்கியிருக்கான். பலராமர் வந்து பார்த்தாரு, ருக்மியை பார்த்தோன்னே அவருக்கே வருத்தம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் இப்படி பண்ணிட்டாரு, அதை அவர் கொல்ல செஞ்சிருக்கலாம். இது வந்து ஒரு சத்திரியனுக்கு பெரிய அவமானம். சத்திரியன் வந்து யுத்தத்துல மடியிறதா வீரம். அவன் தோத்து போய் அலங்கோலம் ஆயிட்டா அவன் உயிர் வாழ்றது ஒரு நடைப்பின மாதிரி ஆயிடும். கிருஷ்ணன் பலராமர் சொல்ற, கிருஷ்ணா என்ன எப்படி பண்ணிட்டீங்க? அப்புறம் ருக்மிணி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி ருக்மிணியை சமாதானப்படுத்துறாரு. பலராமர் வந்து ருக்மிணியை சமாதானப்படுத்துறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எபிசோடு. இந்த மாதிரி அழகழகான பாடம். 6வது பாடம் என்ன படிச்சோம்? பொறுமை. ருக்மிணி தேவி ரொம்ப பொறுமையான சகிப்புத்தன்மையோடு இருந்ததுனால அவங்களால கிருஷ்ணர் அடைய முடியும். பரீட்சை கடைசி வரைக்கும் இருக்கலாம், அதுதான் சரணாகதி. சைத்தன்ய மாப்பு என்ன சொல்றாரு? இன்னைக்கு சீதாதேவி படிச்ச சைத்தன்ய மாப்பு என்ன சொல்றாரு? சைத்தன்ய மாப்பு நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. சிஷ்யாஷ்டமம் பிரேயர்ல கடைசி பாட்டு, ஆசிஷ்யவா பாதரதாம் வினஷ்டிமாம் அதர்சனமாம் மர்ம கரோதுவா யதா ததாவா யதாதுகம் மனோ பிராணநாதஸ்து செய்யும். கிருஷ்ணா, நான் ஒரு தாமரை பாதத்தை சரணாகதி பண்றேன், நீங்க என் கண்ணு முன்னாடி வராம என்ன நோவடிச்சாலும் சரி, அதர்சனம் நீங்க தரிசனம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆசிஷமா பாதர உங்க தாமரை திருப்பாதினா தரிசனம் பண்ண முடியாம போலாம். ஆசிஷமா பாதரதாம் வினஷ்டிமா அதர்சனமா மர்ம கரோதுவா,
நீங்க கண்ணு முன்னாடி வராம என்ன நோகடிக்கலாம், என்ன கொல்லலாம், உங்க தரிசனம் எனக்கு கிடைக்காம போலாம். என்ன நடந்தாலும் நீங்க தான் பகவான், நீங்க தான் பகவான். இதுக்குதான் ஒரு ருக்மணி சிறந்த உதாரணம். கிருஷ்ணர் இன்னும் வரல, வருவாரான்னு தெரியாது, தன்னுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டாரான்னு தெரியாது. போன பிராமணன் திரும்ப வரல, ஆனாலும் அவர் தான் பகவான், அவர் தான் கல்யாணம். அதான் சரணாகி. அப்போ இன்னைக்கு ரொம்ப அழகான பாடம். ருக்மணி துவாதசி அன்னைக்கு ருக்மணி மாதா, ருக்மணி தாயார் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்க? ஒருமை, பொறுமை, பொறுமை. பக்தியில் பொறுமை அவசியம், பக்தியில் சகிப்புத்தன்மை அவசியம். பக்தி தொண்டில் முன்னேறுவதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மை மிக மிக அவசியம். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ப என்னென்ன பாடம் தெரிஞ்சுக்கிட்டோம்? சவணம், கிருஷ்ணனை பத்தி கேட்கணும். ரெண்டாவது சத் சங்கம், பக்தர் எல்லாம் தவிர்க்கணும், பக்தருடைய சங்கத்துல வரும். மூணாவது கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் பிரேமம், மற்றதெல்லாம் பிரேமம் இல்ல, அது காமம் தான். அதனால நம்ம பிரேமம் கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. நாலாவது பக்தர்கள் எப்படி வழிபடணும், பிராமணர் எப்படி வழிபடணும். அஞ்சாவது கிருஷ்ணருக்கு சமமானவரும் அவரோட உயர்ந்தவரும் ஒருவர் இருக்க முடியாது. ஆறாவது அதாவது அந்த அஞ்சிலே ரெண்டாவது பாயிண்ட், சிசுபாலன் அசுர குணத்தின் சொர்க்கம், கிருஷ்ணா தெய்வீ குணத்தின் சொர்க்கம். அதனால ருக்மிணி செலக்ட் பண்ண. ஆறாவது பொறுமையாக காத்திருந்தார், பணிவாக காத்திருந்தார்கள், சகித்துக் கொண்டிருந்தார்கள். இங்க ஓடிடல ஒளியில இல்லையா, இங்க ஓடி போயிட்டா ஒழிச்சாங்கல, கிருஷ்ணனுடைய வருகைக்காக. அதனால ருக்மிணி தேவிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும், இந்த மாதிரி நாமளும் கிருஷ்ணன் மேல கலங்கமில்லாத தூய அன்பு கிடைக்கணும். ருக்மிணி தாயார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கும் கிருஷ்ணன் மேல கலங்கமில்லாத தூய அன்பு வரணும், எனக்கு கிருஷ்ணன் மேல பிரேமம் வரணும், எனக்கு பக்தியில பொறுமை வரணும், சகிப்புத்தன்மை வரணும், நானும் கிருஷ்ணன் முன்னேற்றம் அடையணும். அந்த ஆசீர்வாதம் தாயாருடைய கருணை இருந்தாதான் பகவானுடைய கருணை. கிருஷ்ணன்னு சொல்றோமா ருக்மிணி கிருஷ்ணான்னு சொல்றோம்? கிருஷ்ணான்னு சொல்லுவோமா ருக்மிணி கிருஷ்ண ருக்மிணி கிருஷ்ணான்னு சொல்லுவோமா இல்ல கிருஷ்ண ருக்மிணின்னு சொல்லுவோம்? ருக்மிணி கிருஷ்ணா, ருக்மிணி தான் ஃபர்ஸ்ட். ருக்மிணியோட பிளஸிங் இருந்தாதான் கிருஷ்ணாவோட பிளஸிங், ருக்மிணியோட ஆசீர்வாதம் இருந்தாதான் கிருஷ்ணாவோட ஆசீர்வாதம். ருக்மிணி தேவி சாக்ஷாத் லட்சுமி தேவி, தாயாருடைய அனுகிரகம் இருந்தாதான் தந்தையாருடைய அனுகிரகம். அதனால ருக்மிணி தேவிட்ட பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ருக்மிணி மாதா கி. ஏதாவது கேள்விகள் இருந்தா